தமிழ்நாடு முழுவதும் வீசும் அனுதாப அலை. உச்சம் தொட்ட எடப்பாடி பழனிசாமியினுடைய செல்வாக்கு. திமுக காரன எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா தான் பேசிட்டு இருக்கிறான். 17 நாள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் வெளியவே வரல. அந்த தருணத்துல சட்டமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி விஜய்க்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி பேசி தமிழக வெற்றி கழகத்தையும் நம்ம விஜய் அவர்களையும் காப்பாத்தி விட்டதே இந்த நல்ல மனுஷன் எடப்பாடி தான். அந்த ஆளு திமுகவை தான் திட்டிட்டு இருந்தான். பிரச்சாரத்துல திமுகவை திட்டின அந்த மனுஷன் தாவேக்கா பற்றி தப்பா எதுவும் பேசல. அப்படி தப்பா பேசாத அந்த கட்சியை விஜய் உடைச்சான். சுயநலவாதிகளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ஆளுக்கு ஏன் துரோகம் பண்ணான். அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான அனுதாபல, பயங்கரமா உயர்ந்து போச்சு செல்வாக்கு. தமிழ்நாடே எடப்பாடி பழனிசாமியை பற்றி தான் பேசுது. அதனால இப்போ இந்த அனுதாப அலைய எடப்பாடி பழனிசாமி கட்சி வளர்க்க பயன்படுத்தினார்னு வச்சுங்க, நிச்சயமா திமுக 3ஆம் இடம் போவோம், அதிமுக முதலிடம் வரும், தவேகா இருக்கிற இடமே இல்லாம போகும். அதனால எடப்பாடி பழனிசாமி களத்துல இறங்கி நான் தவேகாவுக்கு என்ன துரோகம் பண்ண, விஜய திட்டனா இல்ல தவேகாவை திட்டனா இல்ல அவங்க கட்சியை உடைச்சனா, எதற்காக அவருடைய பெரும்பான்மைக்கு ஏன் கட்சியை உடைச்சாரு. ஸோ என்னுடைய எதிரி திமுக, நான் அல்லவா அவங்களை திட்டிக்கிட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு போனேன். எப்படி எனக்கு எதிராக துரோகம் பண்ணலாம் விஜய், எப்படி மனசு வந்தது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மக்கள் கிட்ட போய் நியாயத்தை கேட்டார்னா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்திருக்கின்ற துரோகத்துல எல்லா மக்களும் கண்கலங்கி நிற்கின்ற இந்த தருணத்துல சமூக வலைதளத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ரீல்ஸா குவிந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்துல தனக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை மக்கள் மன்றத்துல நின்னு நியாயம் கேட்டார்னா, சத்தியமா சொல்றேன், அதிமுக இழந்த செல்வாக்கு அத்தனையும் திரும்ப வந்துடும். இந்த துரோகிகள்லாம் இருக்கிற இடம் இல்லாம ஓடி போயிடுவாங்க. ஏன்னா மு.க. ஸ்டாலினே அதிமுக ஆதரவாக பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலினே அதிமுக ஆதரவாக சட்டப்பேரவையில் பேசுறாரு. ஸோ இப்படி உலகமே அதிமுக பற்றி பேசும்போதும் எடப்பாடி பழனிசாமி மீது பரிதாபப்படுகின்ற போதும் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் மட்டும் முடிக்கிடக்கூடாது, வெளியே மக்களுடைய நியாயம் கேட்கணும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ நல்ல மனுஷன் இந்த அரசியல் களத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அதற்காக சின்ன ஆலோசனை, உங்க கருத்தை சொல்லுங்க.